இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் வளமாய் நலமாய் வாழ்ந்திருப்பதற்காகவே ஆண்டவர் இந்த அருமையான ஆசீர்வாதமான நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே, வாய்களை திறந்து சொல்லுங்க, இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவருடைய தயவால, கிருபையால, இரக்கத்தால, காருண்யத்தால ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், நீங்கள் வளமாய் வாழ்ந்திருப்பீர்கள். இல்லையே, நான் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா வாழ்வதற்கான அனுகூலங்களே இல்லையே, சூழ்நிலையே இல்லையே, நான் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படி நினைக்காதீங்க, அப்படி பார்க்காதீங்க. எல்லாவற்றையும் நல்ல விதமாகவே பாருங்கள். எல்லாவற்றையும் நல்ல விதமாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். குறைகளையே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் குறைகள் நீங்காது. அதன் மத்தியிலும் நிறைவானவைகளை பார்க்க பழகிக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. கடந்த நாட்கள்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். சில பேர்லாம் அப்படி சொல்லுவாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்னை இவங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா, நான் ரொம்ப சோதிக்கப்பட்டிருக்கிறேன், என் சொந்தக்காரங்களால ரொம்ப நான் கேவலப்படுத்தப்பட்டிருக்கேன், மற்றவங்களால நான் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன், நான் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், நான் துக்கப்படுத்தப்பட்டிருக்கிறேன், வெறுக்கப்பட்டிருக்கிறேன், ஏமாற்றப்பட்டிருக்கேன். இதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிந்திக்கப்பட்டேன், காயப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், உடைக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். இல்ல இல்ல, கொஞ்சம் கவனமா பாருங்க. நீங்க எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. கடந்த நாட்கள்ல பலரால் நீங்கள் பாராட்டப்பட்டிருக்கீங்க. கடந்து வந்த பாதையில தேவனுடைய இரக்கத்தால அன்பு கூறப்பட்டிருக்கீங்க, மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. பல சவால்களை ஜெயிச்சு வெற்றி கண்டு மேன்மை அடைந்திருக்கீங்க. ஆரோக்கியம் பெற்றிருக்கீங்க, நல்ல சம்பளங்களை பெற்றிருக்கீங்க, சம்பாத்தியத்தை பெற்றிருக்கீங்க, அநேக நன்மைகளை பெற்றிருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். சோதிக்கப்பட்டேன், துன்பப்பட்டேன், வாதிக்கப்பட்டேன், வருத்தப்பட்டேன், நிறுத்திருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதையே பேசாதீங்க. சந்தோஷப்பட்டிருக்கேன், மேன்மை அடைஞ்சிருக்கேன், பலரால் பாராட்டப்பட்டிருக்கேன், அப்படி பாருங்க. எல்லாவற்றையும் நல்ல விதமா பாருங்க. உங்கள் பார்வை, உங்கள் கண்ணோட்டம் நன்றாயிருக்க வேணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண், உன் கண்ணோட்டம், நீங்க பார்க்கக்கூடிய பார்வை, ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். குறைவான விதமா எடுத்துக்காதீங்க, மோசமான விதமா எடுத்துக்காதீங்க, நாசமான விதமா பார்க்காதீங்க, நல்ல விதமா பாருங்க. என்ன ஆகும்? உங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும், உங்கள் வருங்காலமே நல்லா இருக்கும். வீதியில், சாலையில் நீங்கள் செல்லும் பொழுது குறுக்குல ஒரு பூனை வந்துருச்சா, உடனே ஐயோ அபசகுனம், குறுக்குல பூனை வந்துருச்சே அப்படி பார்க்காதீங்க. நான் ரோட்ல போகும்போது பூனை குறுக்குல வந்துருச்சுன்னா, நான் எப்படி ஒரு வேலை விஷயமா ரோட்ல போறேனோ அது மாதிரி பூனையும் அது ஒரு விஷயமா ரோட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு கேஷுவலா அதை எடுத்துக்கோங்க. நீங்க வீட்டுல இருந்து நீங்க வெளியே போகும்போது ஒருவேளை பக்கத்துல இருக்கிறவங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ, ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களோ காரி எச்ச தூணு துப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே தான் துப்புவாங்க. என் மூஞ்சில துப்புறதா நினைச்சு கீழே துப்புறாங்கன்னு சொல்லி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால நீங்க உடைக்கப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. நீங்க இப்படி எடுத்துக்கோங்க, அவங்க வாயிலையோ தொண்டையிலையோ ஏதோ கொசு போயிருச்சு போல இருக்கு, அதனால கீழே காரி துப்புறாங்க, அப்படி எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு எதிராகவே நடக்கிறது, எல்லாமே உங்களை பத்தி தான் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே உங்களை தான் பகைச்சிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு நாளும் எண்ணாதீர்கள். அப்படி எண்ணுவீர்களேயானால் குறைகள் நிறைந்த சூழல்கள் உங்களை விட்டு விலகாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும், நிறைவானது அன்பு. அன்பின் கண் கொண்டு பாருங்கள் எல்லாவற்றையும். நிறைவானது விசுவாசம், நிறைவானது நம்பிக்கை, நிறைவானது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும்னு சங்கீதக்காரன் சொன்னாரே, அதுபோல நல்ல விஷயங்கள் தான். நல்ல விஷயமா பாருங்க. அப்போ நல்ல விஷயம் நிறைவானது. அப்படி பார்க்க பார்க்க குறைவான உங்களை பாதிக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அது தானாவே போயிருங்க.
நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அதுதான் உங்கள் உலகம். நீங்கள் பிறரை எப்படி பார்க்கிறீர்கள் அப்படித்தான் அவங்க உங்களுக்கு பிரதிபலிப்பார்கள். ஒரு முறை ரொம்ப ஹாப்பியா இருக்கிற, ஜாலியா விளையாடிட்டு இருக்க, கொண்டாட்டமா இருக்கிற, துள்ளி குதிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக, ஒரு நாயை கொண்டு போயிட்டு ஒரு 100 கண்ணாடிகள் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டாங்களாம் கொஞ்ச நேரம். இப்போ அந்த ஹாப்பியா ஜாலியா குதிச்சுக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு அப்படியே கொண்டாட்டமா இருக்கக்கூடிய அந்த நாய், அந்த டாகு அந்த ரூம்குள்ள வந்து பாக்குதான். 100 கண்ணாடிகள் அதுக்கு தெரியல, 100 நாய் இருக்கிறது தான் அதுக்கு தெரியுதான். அப்ப இது கொண்டாடுது, எல்லா நாயும் கொண்டாடுது. இது குதிக்குது, எல்லாமே குதிக்குது. இது வாலாட்டுது, எல்லாமே வாலாட்டுது. இத என்ஜாய் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரும் பொழுது நாய் சொல்லிச்சான், இந்த உலகம் எவ்வளவு அழகானது இல்ல, இந்த டாகு இவங்கெல்லாம் எவ்வளவு நல்லவங்கல்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்களே, எவ்வளவு சூப்பரா இருக்கிறாங்களே, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நல்லபடியா எனக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வரும் பொழுது அவ்வளவு ஹாப்பியா வந்துச்சான் பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நல்ல ஒன்னு கொலைக்கிற, கோபமா இருக்கிற, முறைக்கிற, டெரரா இருக்கிற ஒரு நாயை கூப்பிட்டுட்டு வந்து அதே கண்ணாடி ரூம்குள்ள விட்டாங்களாம். இப்போ 100 கண்ணாடிகள் இருக்கக்கூடிய ரூம்குள்ள அந்த கோபமா இருக்கிற, முறைக்கிற, கொலைக்கிற நாய் உள்ள போயிட்டு முறைச்சிட்டே இருந்துச்சான். இப்போ அந்த நாய் 100 கண்ணாடியை பார்க்கல, 100 நாய் இருக்கிறத பார்த்துச்சான். இது கொலைக்க கொலைக்க கண்ணாடியில் எதிரொலிக்கிறது அந்த 100 நாயும் கொலைக்குதுங்க. இது முறைக்க முறைக்க அதுவும் முறைக்குதுங்க. இது வெறப்பா பார்க்க பார்க்க அதுவும் வெறப்பா பார்க்குதுங்க. இது பீர அப்படியே அது தன் கால்களால் சீண்டுவதற்கு போகும்போது அதுவும் காலால சீண்ட போதான். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த ரூமை விட்டு அந்த நாய் வெளியே வரும்போது சொல்லிச்சான், ஐயோ இந்த உலகம் ரொம்ப மோசமானது, இந்த நாயெல்லாம் பொல்லாதது, எல்லாமே கொலைக்குதுங்க, எல்லாமே முறைக்குதுங்க, எல்லாமே பீர வருதுங்க, நாயங்களா இதெல்லாம், பேய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்துச்சான். இப்ப யோசித்து பாருங்களேன், ஒரே இடம் தான், கண்ணாடி மாறல, ஆனா நாயினுடைய செயல்கள் மாறிச்சு. எந்த நாய் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துச்சோ அதுக்கு மற்றதெல்லாம் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கிறது. இப்ப நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருந்து பாருங்க. மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். அன்பா இருந்து பாருங்களேன், கருணையா இருந்து பாருங்களேன், எல்லாமே நல்ல விதமாவே பாருங்களேன். ஆச்சரியப்படுவீங்க. இந்த உலகம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மனுஷங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிப்பாங்க. அவங்க கொலைக்கிறாங்க, அவங்க வெறுக்கிறாங்க, அவங்க சண்டை போடுறாங்க, அப்படி பார்க்காதீங்க. நீங்க கனிவா இருங்க, நீங்க கருணையா இருங்க, நீங்க அன்போடு இருங்க. இந்த நற்கிரியைகளை எல்லாம் நீங்க சந்தோஷமா வெளிப்படுத்தி பாருங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருவீங்க. உங்க உலகம் ரொம்ப அழகாயிரும், உங்க வாழ்க்கை ரொம்ப அழகாயிரும். இந்த பூமி, இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்த உலகம். ஆகவே நிறைவானதை வளர்த்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் நல்ல விதமாகவே பார்க்க பழகுங்கள். ஆச்சரியப்படுவீங்க. குறைவானதெல்லாம் உங்களை விட்டு போயிரும், குறைவானதெல்லாம் உங்க வாழ்க்கை விட்டு போயிரும். அதுக்கப்புறம் என்ன? ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை அவ்வளவு அழகா அருமையா இருக்கும். ஆகவே நம்முடைய கண்ணோட்டங்களுக்காக நாம ரொம்ப ஜெபம் பண்ண வேணும். ஆண்டவரே, என் கண் தெளிவா இருக்கணும், என் கண்ணோட்டம், என் ஃபோக்கஸ், நான் பார்க்கக்கூடிய அந்த பார்வை அது சரியா இருக்கணும்ப்பா. சந்தோஷமான பார்வை, நல்ல விதமா பார்க்கிறது, எல்லா விஷயத்தையும் நல்ல விதமா எடுத்துக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பார்வையை, பார்க்கும் விதத்தை எனக்கு நீங்க தாருங்க ஆண்டவரே. நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். இன்னிலிருந்து விசேஷமான ஆசீர்வாதம் உங்க லைஃப்ல வெளிப்பட போகிறது. அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பான சகோதரி டி சரஸ்வதி ஏஞ்சல், அன்பு மகள் ஜே ஸ்வேதா,
அருமையான பிள்ளைகள் வி நிஷாந்தினி, எஸ் தான்விகா, மகேஸ்வரி, அன்பு மகன் எம் ஜாஷ்வா ஜபப்பிரியன், அதுபோலவே திருமண நாள் காணக்கூடிய அன்பான சகோதரர் எம் ராஜ்குமார், சிஸ்டர் ஆர் தெபோரால். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை விசேஷமாக நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓய்ந்து போகும், ஒழிந்து போகுமே. எங்களுடைய பார்வைகளை, பார்க்கும் விதங்களை நிறைவான ரகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீக மனப்பக்குவத்தை, முதிர்ச்சியான மனப்பக்குவத்தை, நல்ல விதமாய் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தரமான கண்ணோட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தந்து நாமத்துக்கு மைமர பண்ணுவீராக. விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற பேரன்பான தெய்வமே, அற்புதமான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பேரன்பான பிள்ளைகள் களி கூர்ந்து ஆனந்தமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு இந்த காலையிலே உடைய புதிய கிருபையை நிறுத்தாமே உடைய பிள்ளைகள் மேல் வருஷிக்க பண்ணுவீராக. இத்தனை ஆண்டுகள் உடைய பிள்ளைகள் பெற்ற ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேலான, உயர் ரகமான, உச்சிதமான ஆசீர்வாதத்தை நீருமுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே விசேஷமாக தந்து ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டி உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆசீர்வாதமான பிறந்த நாட்களை, மங்களகரமான மனவாழ்வுகளை நம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க.